கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர். அப்ப நாங்க நாப்ல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சவங்க. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறோம். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானத்துல மல்யுத்தம் நடத்துற பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவியா கக்கூஸ் போறவங்கிட்ட வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நாங்க மட்டும் யாரு? வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு எத்தனை வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சிருக்கிறியா நீ? நாங்களாம் யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சது. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு தெரிஞ்சிட பரம்பரை. மதுரை ஜெயில தான் இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. பரம்பரையானாங்க, மல்யுத்தம் நடத்தின பரம்பரையானாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல சொல்லுவாங்களே, என்ன சப்ஜெக்டா ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சுட்டு வாடகைட்டு பரம்பரை நாங்க. ஆமலே எல்லாத்தையும் அடிச்சுறாங்க. அதே அது போக மதுரை ஜெயில பல விடமா மைதானம் கட்டி மல்யுத்த பரம்பரை நாங்க. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. வெக்கமா இருக்கு எங்க பரம்பரை நினைச்சா இருக்கு. வெக்கமா இருக்கு. பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மல்யுத்தம் நடத்தி காசு கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரே லாஸ்ட் நாங்களா யாரு? மதுரை ஜெயில். பெஸ்ட் பெஸ்ட் சுத்த பெஸ்ட். மதுரை ஜெயில என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், எப்படியெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். நிக்காப்பா லாபோஸ்ட் பாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க எதிர்பார்க்கறது வரலன்னா தப்பு என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான். உங்க கூட இப்படிலாம் பண்றது இதுதான் பண்ணி ஆகணும். அது போக மதுரை ஜெயில பல ஆண்டுகளா மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்த பரம்பரை நாங்க. பரம்பரை. உன் தமிழ் அறிவை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேன்யா. வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு இது தெரியாம மதுரை ஜெயில மல்யுத்தம் நடத்துற பரம்பரை நாங்க. பதட்டப்படாம நிதானமா சொல்லு. நீங்க சப்ஜெக்ட் பாடம் நடக்கிறாங்க. என் சிப்ஸ் ஓவியா பொருள் வந்தவன்ட்ட போய் கலவரம் பண்ணிட்டு தெரியுதா? பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. அது போக மதுரையில் இருக்க சப்ஜெக்ட்ல ஃபுல்லா மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை. அது போக தமிழ்நாட்டில் உள்ள ஜெயில ஃபுல்லா என் சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா நடத்துறாங்க. என் சிப்ஸ் ஓவியா கக்கூஸ் போறேன்ட்ட வந்து கலவரம் பண்ணிட்டு வா. அதுல எது நீ கரெக்டா சொல்லணும்னு சொல்லு. எல்லாமே தப்பு. டெலிவிஷன்ல பேசுறதுனாவே அலர்ஜியா இருக்கியா? கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர்.